Radio Mirchi 98.3 FM presents. Turn up the radio, turn up the radio. Turn up the radio, turn up the radio. Radio Mirchi is summer hot Mirchi, Turn up the radio, turn up the radio. Radio Mirchi is summer hot Mirchi, Turn up the radio, turn up the radio. Turn up the radio. 98.3 FM இது செம்ம ஹாட் மச்சி. ரேடியோல இருக்கணும்னாலே வாழா இருக்கணும்பா, அது கன்ஃபார்ம். ஏன்னா வந்து சும்மா வந்துட்டு மொக்கையா பேசினா கலாய்ச்சி விட்ருவாங்க, என்ன அது ரேடியோவே கேட்க மாட்டாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் வால் எல்லா ஆர்ஜேஸும் பயங்கர வாழா இருக்காங்க. அதில் குறிப்பிட்டு ரேடியோ மிர்ச்சியில் வந்து பயங்கர வாளுங்களா இருக்கிறாங்க. ஐ திங்க் இட்ஸ் ரேடியோ ஸ்டைல் நினைக்கிறேன். பட் வெரி ஹாப்பி, எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே பெரிய பெரிய வாளுங்க தான். சரி, நீங்க வந்து சின்ன வயசுல வால் பையனா இல்ல சமத்து பையனா, என்ன மாதிரி பையன் ஆரியா நீங்க? நான் வந்து பயங்கர வாளுங்க. எனக்கு பயங்கர வாழ எப்படின்னா, என்னை வீட்டில் நான் என்னை பார்த்தாலே டென்ஷன் ஆயிருங்க. ஐயோ ஒன் டைம் அது ஏன்னா பெரிய ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக தங்கிட்டு இருந்தேன் கேரளாவில். ஸோ நான் உள்ளே பூந்தோடனே மற்றவங்க எல்லாரும் தெரிச்சு விடுங்க, ஐயோ வந்துட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு டெரர் வால். நான் வந்து சாஃப்டான வால்லாம் கிடையாது, எல்லாரும் டார்ச்சர் பண்ணி அடிச்சு, ஸோ அந்த மாதிரி ஒரு வால். நீங்க உங்க தம்பி இருக்கீங்கன்னா, இந்த ரெண்டு பேர்ல வந்து யார் வந்து வால், யார் ரெட்டை வால்? தம்பி ரெண்டு பேருமே வந்து முன்னாடி வந்து ரொம்ப பேச மாட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வெளியே போனாங்கன்னா அவங்க பயங்கர வாழா இருக்கிறாங்க. பட் எனக்கு முன்னாடி வந்து ஒரு பயங்கரமாக சுருக்கி அது வந்து பயங்கரமாக பாவமாக நடிச்சிட்டு இருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. பட் நானும் அப்படியே ஒரு கெத்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நம்ம வந்து ஓகே நம்மளை பார்த்து பயப்படுறாங்க போல இருக்கு, அந்த ஒரு ஃபீலிங்கில் நான் வீட்டில் சுற்றிட்டு இருக்கேன். அது வந்து வெளியே நம்ம வந்து காட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மட்டும் பயங்கர ஸ்ட்ரிக்டாக நடிக்கிற மாதிரி நடிச்சு, அவங்களும் பாவமாக நடிக்கிற மாதிரி நடிப்பாங்க. நார்மலாக நீங்கள் எல்லா ஹீரோயினுமே டார்ச்சர் பண்ணுவீங்க, என்ன எல்லா ஹீரோயினும் சொல்லியிருக்காங்க இங்கே இன்டர்வியூலாம் வரும்போது. உங்களை டார்ச்சர் பண்ண ஹீரோயின் யாரு? ஹீரோயின்ஸை வந்து அப்படி சொல்ற எல்லா ஹீரோயின்ஸும் என்ன டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கிண்டல் பண்றது, சேட்டை பண்றது, அதுதானே வேலையா. வேற ஷூட்டிங்ல எப்படி பொழுது போவோம், ரொம்ப சீரியஸா ரொம்ப நேரம் நடிக்க முடியாது. ஏன்னா பிரேக் டைம் தான் நிறைய இருக்கும், ஷார்ட் டைம் தான் கம்மியா இருக்கும். ஸோ ஆமா, அப்பதான் பயங்கர எனர்ஜி எல்லாம் போட்டு பயங்கரமா சாமிங்கா எதுவும் நடிச்சு எதுவெல்லாம் காட்டி, ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இருக்கிற மேட்டர்லாம் தீர்ந்து போயிடும். ஆமா, ஒரே ஃபார்ம்ல ஒரே சர்க்கஸ் தானே, ஒரே குட்டியர்லாம் போட்டு நாலாவது நாள் என்னடா நம்மள்ட்ட இருந்த ஸ்டஃப் தீர்ந்து போச்சு, வேற ஏதாவது பிடிக்கணுமே சொல்லிட்டு வேற ட்ராக் மாற்றுவான். ஸோ இதே யோசிச்சு டயர்ட் ஆகிடும், படம் முடியறதுக்குள்ள டயர்ட் ஆகிடும். இப்போ வந்து நயன்தாரா இருக்கட்டும், அனுஷ்கா இருக்கட்டும், பூஜா எல்லாருமே வந்து வெரி ஸ்போர்ட்டிவ். இப்போ வந்து எப்படி நான் வந்து ஜாலியாக இருக்கேன்னா, எங்கள் கூட அவங்க வந்து அதே லிபர்ட்டி எடுத்திருப்பாங்க. ஸோ என்ன வந்து கலாய்க்கிறது, ஓப்பனாக கலாய்க்கிறது மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது. ஸோ இட்ஸ் லைக் கிவ் அண்ட் டேக் பாலிசி. நம்ம மட்டும் கலாய்ச்சிட்டு இருந்தா எப்படி, நம்ம அந்த ரிசீவிங் எண்ட்ல வந்து கலாய்க்கும் போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அது வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது தான் ஐ திங்க் தட்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி. கலாய்க்கிறவங்க வந்து இன்னொருத்தன் கலாய்க்கும் அதை அக்செப்ட் பண்ணி என்ஜாய் பண்ணணும். அது ஹீரோயின் வந்தா ஓகே, ஹீரோயின் மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணலாமே. ஸோ நீங்கள் பண்ண இது வரைக்கும் மறக்கவே முடியாத ஒரு கலாய், நான் இவனை பண்ணியிருக்கேன், அது இது வரைக்கும் மறக்கவே முடியாது நான் பண்ண சேட்டையில் அப்படின்னு எது சொல்லுவீங்க? ஸ்பான்டேனியஸான விஷயங்கள் தான். இப்போ கலாய்க்கிறது வந்து வாழ்த்தரமாக பண்ணுறதுலாம் இட்ஸ் வெரி ஸ்பான்டேனியஸான விஷயங்கள், அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறது தான். ஸோ அது நம்ம ஒரு சொல்லி அது வந்து இன்ட்ரெஸ்டாக பண்ணுறதுக்கு வந்து ஐ டோன்ட் திங்க் எனி சேட்டை வந்து சொல்லும்போது பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் அட் த டைம் அப்போ பண்ணும்போது அந்த ஒரு எனர்ஜி தான் வேற லெவலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ட்ரெயினில் ஏறிட்டு அந்த டிராஃப்டர் இருக்கும்ல, கன் மாதிரி, அந்த எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் ட்ரெயினில். உடனே என்னோட சீனியர் கூப்பிட்டு போய் எல்லாரும் ஷூட் பண்ணுறா அப்படின்னா, சரி நான் அந்த கன் மாதிரி வச்சுட்டு எல்லாரும் சொல்லிட்டு எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன். சார் ஷூட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு. யாருமே சாவலையே, ஒருத்தர் ரியாக்ஷனே கொடுக்கல, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா. அப்புறம் ஒருத்தர்கிட்ட போய் கெஞ்சி, சார் கொஞ்சம் சார் மாதிரி நடிங்க சார் இது ஒன்று என்ன இல்லை. நான் பண்ணேன், அங்கே கேர்ள்ஸ்லாம் வந்து சீனியர்ஸ் எல்லாம் செம்ம ஜாலியாக வந்துட்டு இருப்போம். நாங்கள் மக்கா மாட்டினு வச்சுக்கோங்க, இதான் சுண்டல் இந்த வேர்க்கெல்லாம் இப்போ வருவான். அவனை கூப்பிட்டு வச்சு, வாப்பா தம்பி, அவனுக்கு சீட்டு நம்ம உட்கார சீட் கொடுத்துட்டு வேர்க்கெல்லாம் மட்டும் கொடுத்துருவேன், போய் வித்துட்டு வாங்குவாங்க. செம்ம வேலை பண்ணுவாங்க. அப்புறம் எலக்ட்ரிக் ட்ரெயினில் வெளியே உட்கார வச்சுட்டு போய் ட்ரெயினை தள்ளுறானுவான் இந்த மாதிரி. பட் அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். பட் எல்லாருமே இது
பண்ண வைப்பாங்க. அது நம்ம காலேஜ் வந்து வண்டலூர் ஜூக்கு பக்கத்து காம்பவுண்டா, ஆவுனா ஜூக்கு கூட்டிட்டு போயிடுவானுங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் பசங்க. போயிட்டு குரங்கு என்னெல்லாம் பண்ணுதோ அதே மாதிரி நம்ம பண்ண சொல்லுவானுங்க. ஸ்கூல்ல எல்லாம் வந்து சேட்டை பண்ற பசங்களை நீல் டவுன் எல்லாம் போட வைப்பாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி நீல் டவுன் எல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். என்ன பண்ண எப்படி நீல் டவுன்னா, ஐ திங்க் கரெக்ட் 5th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். ஒரு பயங்கரமான வால் பொண்ணு இருந்ததுங்க. என்ன பண்ணிட்டாவ, லவ் லெட்டர் எழுதிட்டு அவ பேக்ல அவளே போட்டுக்கிட்டான். போட்டுட்டு டீச்சர் வந்த உடனே அவங்க மீது போயிட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த நான் ஒரு 4 பசங்க, இந்த பசங்களாம் எனக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சப்மிட் பண்ணிட்டான். பண்ணிட்டு டீச்சர் பார்த்துட்டு கம் கெட் அவுட் ஆஃப் த கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஹோல் டே, ஐ திங்க் செகண்ட் பீரியடில் போனது வந்து லாஸ்ட் 3:30 வரைக்கும் பனிஷ்மெண்ட்டு. பிரின்சிபல் வந்து உட்கார வச்சு நீல் டவுன் பண்ண வச்சுட்டு அடுத்த நாள் பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் டிசிப்ளின் ஆக்ஷன் எல்லாம் எடுத்து செம்மையா சக்சஸ் பண்ணிட்டான். அப்பெல்லாம் நம்ம வந்து ரொம்ப அப்பாவி. அது வந்து பொண்ணு விஷயத்துல எல்லாம் ஐயோ அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஓஹோ இப்படி எல்லாம் பண்ணலாமா, பொண்ணை இந்த ரேஞ்சுக்கு பண்ணும்போது நம்ம இவ்வளவு பண்ணலாம் அப்பதான் யோசிச்சேன். அப்பதான் உங்களுக்கு ஒரு அளவே ஒரு ஸ்பார்க் வந்தது. எப்போ 5thலயே வந்துருச்சு. 5thல அப்ப அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய கேடியா இருந்தாங்க பாருங்க. 1-2 பேரோட பேர்லாம் சொல்றான். அவங்க இருக்கிறதுல என்ன சேட்டை பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க. நயன்தாரா என்ன சேட்டை பண்ணுவாங்க நீங்க பார்த்த வரைக்கும்? நயன்தாரா என்ன சேட்டை பண்ணுவாங்கன்னா பயங்கர சீரியஸா பேசுவான்னா நம்ம ஏதாவது சின்ன தப்பு பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு பயங்கர சீரியஸாக பேசி பக்கத்தில் இருக்கிற அந்த அசிஸ்டண்ட் எல்லாம் அரைஞ்சு அந்த ஃபேன்லாம் தூக்கி போட்டு பயங்கரமாக சீன் போடுவா. என்ன பெரிய பிரச்சனை, உள்ளுக்குள்ள அவள் சிரிச்சிட்டு இருப்பா. நான் ஃபர்ஸ்ட் 2-3 வாட்டி நான் அனுபவிச்சேன். நான் போய் சாரி எல்லாம் கேட்டு அப்படி இப்படி ஓகேடா லீவ் இட் நோ ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சு விட்ற மாதிரியே, சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். இன்னொருத்தர் 2-3 பேர் பண்ணும்போது அதே ரியாக்ஷனு, ஒரே ஸ்கிரிப்ட், திரும்பி என்கிட்ட பார்த்தியா அவன் பயப்படுறான் பார்த்தியா அப்படியே மெயின்டைன் பண்ணு செம்ம. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணி வேற யார்கிட்ட திரும்பி பார்த்தியா ஜாமி எப்படி பயப்படுறான்னு அப்படின்னு அந்த மாதிரி சேட்டெல்லாம் பயங்கரமா பண்ணுவோம். பயங்கர அந்த விட்டு கொடுக்காம அந்த சீரியஸா கலாய்ப்பது சூப்பரா பண்ணுவோம். டைட்டா கலாய்க்கிறது. அனுஷ்கா எப்படி பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டா நடிகர் மாதிரி பயங்கரமா பேசிட்டே இருப்பாங்க. நம்ம உண்மையிலே நம்பிடுவோம் ஐயோ பயங்கர ஸ்வீட், பட் உண்மையிலே அப்படி இருக்காது. வந்துச்சா look at that fellow stupid guy just because I have to be sweet to him I have to be sweet. ஓ இது வேற இதுவா. சந்தானம் வந்து ஆக்சுவலா அது ரொம்ப காமெடி. என்னன்னா ஒரு வாட்டி கேரவேனில் பாஸ் படம் ஷூட்டிங்கில் கேரவேனில் உட்காந்துருக்கோம் 2 பேரும் சேம் கேரவேனில். ஒரு ஃபேன் ஒரு பையன் வந்து டக்குன்னு அவன் டோர் வந்து உள்ளே வந்துட்டான். பார்த்தா சார் நான் உங்கள் பெரிய ஃபேன் சார் அப்படி இப்படின்னு சொல்லி கையெல்லாம் கொடுத்தான். சரிப்பா இப்படி கேரவேன்லாம் பெர்மிஷன் இல்லாமல் டக்குன்னு வரக்கூடாதுப்பா, என்னன்னா பண்ணிட்டு போய் இது வந்து வீடு ரூம் மாதிரி, நீ டக்குன்னு வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, தப்புப்பா, எனக்கு பெர்மிஷன் கேட்டு தான் வரணும். அப்படி இல்லை சார் நான் பார்த்தேன் சார் நீங்களும் உள்ளே போகிற மாதிரி டக்குன்னு வந்துட்டேன் சார் அப்படின்னா. சரி சந்தானம் சார் இங்கேன்னு சொன்னால் அப்போ தான் சந்தானம் பாத்ரூம்லேருந்து வராது. சார் உங்கள் படம் சூப்பராக இருக்குது சார், செம்மையாக கலாய்ங்க சார். என்ன சார் இப்படி இருக்கிறீங்க, நீங்கள் காமெடியாக இருப்பீங்கன்னு நினச்சேன், ஹீரோ மாதிரி இருக்கு. ஓ என்ன நான் என்ன காமெடி பீஸ் மாதிரி இருப்பேன்னு நினச்சேன். வெளியே ரிஷா வந்து வால் பண்ணுங்க பொண்ணு இல்லைங்க, அவள் வந்து பார்ட்டி பொண்ணு. நீ வந்து ஜாமி எனி டைம் ஒன்று பார்ட்டி யூ கேன் பார்ட்டி. அவள் ரொம்ப ஒரு எப்படி சரி ஒரு ரொம்ப டென்ஷனில் எடுத்துக்காம ஒரு ஜாலியான ஒரு பர்சன். அண்ட் ஒர்க் எல்லாருமே இப்போ ஹீரோயின்ஸ் வந்து அந்த லெவலில் ரீச் ஆனதுக்கு ஒர்க் கமிட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் அவங்க பர்சனல் லைஃப்பில் ரிலாக்ஸ்டாக ரொம்ப அவுட் கோயிங்காக இருக்கிற பர்சன் தான் த்ரிஷா. பட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஸ்போர்ட்டிவ் பர்சன். சும்மா நம்ம கலாய்க்கிறோன்னு சொல்லிட்டு அவள் வந்து டோன்ட் டூ தட் அப்படின்னு சொல்லுவோம். ஷீ என்ஜாய்ஸ் இட் அண்ட் ஷீ ஆல்சோ டஸ் த சேம் திங். அஜித் சார் எந்த அளவுக்கு வாழ் சார்? ஐயோ அது செம்ம ஆளுங்க. ஏன்னா பட் உங்களுக்கு தெரியாது அவர் தான் பண்றாருன்னு சீரியஸா பண்ணுவாரு. பட் என்னன்னா ஹீ நாட் டூ இட் வித் எவ்ரிபடி. அவருக்கு உண்மையிலே அவருக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுவாரு. அண்ட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் கிரேட். அது வந்து தெரியல, மேபி இஸ் வெல் ரெட் ஆர் வாட் எவர், ஹீஸ் காமெடி சென்ஸ் அந்த டைமிங்கில் வந்து சூப்பராக இருக்கும். பட் என்னன்னா பட் ஹீ only does with people whom he knows. நீங்க நல்ல வால் பசங்களா இருந்து நிறைய லவ் பண்ணி அந்த வாலெல்லாம் கட்டாயி திரும்ப புதுசாக ஒரு வால் முளைச்சு
டோன்ட் வரி, ஹாப்பியாக இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க வந்து எங்களோட ரெட்டவாலை லான்ச் பண்ணிருக்கீங்க. இது பெரிய லெவல்ல டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் பெரிய டெவலப் ஆன பிரச்சனை தான் பா. அளவா டெவலப் ஆகும், நல்லா இருக்கு. அளவா டெவலப் ஆனா ஓகே. ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, ஹேவ் ஃபன். 98.3 FM இது செம்ம ஹாட் மச்சி.